அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்ன விஜய்க்காக தான். அதாவது வந்து நிறைய தற்கூரி பயலுங்க வந்து பெரிய மேதாவிங்க மாதிரி வந்து பேசுறீங்களே, நல்லா எனக்கு வாயில வருது அப்படின்னு சொன்னார் அவர். அதில் என்ன தப்பு இருக்கு? அந்த சிவாஜி எப்படி பேசினா போல லேடிஸை பற்றி, எனக்கு விஜயை விட எங்கள் வீட்டுக்காரை தான் பிடிக்கும்னு. அந்த புன்ராஜ் என்ன பேசினா போல வந்து லேடிஸை பற்றி, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? இந்த மாதிரி கேவலமான அரசியலை கற்றுக் கொடுத்தது யார்? ஊடகங்கள் வாயிலாக இந்த மாதிரி கேவலமான அரசியலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசியல்வாதிகள் நீங்கள் தான். அப்போ உங்களை பார்த்து தான் எல்லாரும் மற்றவங்களும் அதை பேசுவாங்க. அந்த வக்கர எண்ணத்தையும் பழி வாங்குற எண்ணத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியலன்னா எதிர்த்தரப்பு மக்களை வந்து கேவலமாக பேசுறதையும் அந்த பழக்கத்தை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். அறிவு உள்ள மக்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொன்னார் ஸ்டேஜில் வந்து, அண்ணன் நல்லா வாயில வருது அப்படின்னு கேட்டார். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். சொல்லுங்கள், என்ன தப்பு இருக்குது? இவங்க நேரடியாகவே பெண்களை வந்து விபச்சாரிகள்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க மீடியாவில். அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு புரியலையா? முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறதே பொழப்பாக வச்சு நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன்றும் மரியாதை தெரியாது கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த அரசாங்க ஊழியர்களை தலைமைச் செயலகத்தில் சார் மேடம்னு சொல்லி மரியாதையாக கூப்பிட்றாரு சொல்லி நேரடியாக எனக்கு தெரியும். எனக்கு வந்து நேரடியாக தெரியும். அங்கே வேலை பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நேரடியாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன். இவ்வளோ மரியாதையோடு அவர் வந்து எங்களை கூப்பிட்றது மிக ஆச்சரியமாகுது அப்படின்னு சொல்லி. முந்தைய காலகட்டங்கள்லாம் ரொம்ப அராஜகமாக வருது. அவங்க படித்த படிப்பை கூட மதிக்காமல் பேர் சொல்லி கூப்பிட்றது, வாணி போன்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அவர்லாம் மரியாதை தெரிஞ்சவர் தான். அவர் இது வரைக்கும் வந்து ஒரு சிஎம்னு வந்து பந்தா காட்டவோ பொதுமக்களுக்கு தொல்லை விடணும்லாம் அவர் வந்து எதுவுமே பண்ணல. புரியுது அவங்களுக்கு? கூட்டத்தோட கூட்டமாக தான் கான்வாய் போகுது. உங்களுக்காக தான் அவர் எல்லாமே செய்கிறாரே தவிர அவர் தனக்காகன்னு எதுவும் செய்யறது கிடையாது. ஏன்டா அவர் சாப்பிட்றாரு, அது பண்ணார், இது பண்ணார், இதை பற்றி பேசினிக்கிறேன். சில்லற பசங்களடா நீங்கள். உங்களெல்லாம் சொல்லணும்னா சில்லற அவள்தான் சொல்ல முடியும். உங்களை நீங்கள் எவ்வளோ தடை கொடுத்துனுக்கிறீங்களா அவருக்கு? மக்கள் சேவை வந்து பாதிக்கப்படுதுன்றதை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சாமல் பேசினுக்கிறீங்க. இனி வரும் காலங்களில் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கச்சத்தீவியே கொடுத்தது விஜய் தான் கொடுத்தாருன்றீங்க. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு காரணமே விஜய் தான்ருவீங்க. மேகதாது அணையில் இது கட்டுறதுக்கு காரணமும் அவர் தான்ருவீங்க. உங்களால் எதுவுமே கழட்ட முடியாததை தான் இப்போ வெஸ்ட்டு போய்க்கிறீங்க. புரியுதா இல்லையா? அவரும் வந்து முயற்சி பண்ணி தான் பார்க்க முடியும். உடனே முடியாதுக்கா நீ வந்த. அப்போ நீங்கள் இருந்தீங்களே, என்ன கழட்டினீங்க? மாற்றி ஆண்டிங்களே, என்ன கழட்டினீங்கன்னு கேட்குறேன் நான். ஒரு அப்பாவும் மகனும் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்துக்கிறாங்க. எங்கே? மேகதாது பக்கம் போயிட்டு வந்துக்கிறாங்க. என்ன நடக்குமோ தெரில, அடுத்தது இல்லை. ஏன்னா ஏற்கனவே அம்மாக்காக இங்கேருந்து ஒரு கூட்டம் போச்சு கர்நாடகாவுக்காக. இப்போ அண்ணனுக்காக ஒரு கூட்டம் இங்கேருந்து கிளம்பியிருக்கு. இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துக்கின்னு மிகவும் கவனமாக இவங்களை கையாளணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.